ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ காலையில நம்ம கேட்ட செய்தியில இருந்து இல்ல சிலுவை சம்பந்தப்பட்ட இது வரைக்கும் நம்ம பேசின கலந்து ஆலோசித்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வியாக கேட்கலாம். இல்ல நீங்க ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை இது சம்பந்தப்பட்ட நிலைமையில சொல்ல விரும்பினால் அந்த கருத்துக்களையும் சொல்லலாம். அதற்கான நேரம் இது. கேள்வி என்னன்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கனவே தெரியும், அதுக்கு அவர் மென்டலி ப்ரிப்பேர்டா தான் இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே நம்ம சிலுவையில் அறையப்படணும், நம்ம இந்த மாதிரி உயிர் தியாகம் பண்ணணும்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுதானே வளர்ந்தாரு, அதுக்காகவே தானே வந்தாரு. அப்படி இருக்கும்போது கெட்சமனை தோட்டத்துல சொல்றாரு இல்லையா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு ஏன் இப்படி சொல்றாரு? எல்லாம் தெரிஞ்சுதானே இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த மாதிரி ஆக போது பிதாவானவர் கைவிடுவார்னா அவருக்கு தெரியும். அப்படி இருந்த பிற்பாடு எதுக்கு என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு அவர் சிலுவையில இருந்து சொன்னாரு அப்படின்றது தான் கேள்வி. Yeah, it's something related to the mystery of incarnation, I would say. You know, Jesus took the form of a man, or he was born as a man, human being. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்தார். ஒரு மனு குலத்திலே அவர் மனிதனாக வந்தார். அதிலே பல ரகசியங்கள், அதிலே பல விழுமியங்கள் அடங்கி இருக்கிறது. See, in fact, the fullness of God dwells in him. In Jesus Christ we know. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். When Jesus took the form of a man, he was not becoming not God. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனு உருவை எடுத்த போது அவர் தேவனாய் இருப்பது அங்கே நின்று போய்விடவில்லை. But in fact, when Jesus came in flesh, he was adding something to him, that is human nature. ஆகவே சொல்ல வேண்டும் என்றால் அவர் மனு உருவிலே வந்தபோது அவருடைய சுபாவத்தோடு கூட வேறு சில காரியங்களையும் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். அதுதான் மனித சுபாவம். When he humbled himself, or when the word became flesh, he was not denying anything, or he was not losing anything, but the human nature was added to him. அவர் தன்னைத்தானே தாழ்த்தின போது, மனுஷ உருவிலே மாம்சத்தை தரித்து கொண்ட போது ஏற்கனவே அவருக்கு இருந்த எதையுமே அவர் இழந்து போய்விடவில்லை. மாறாக புதிய சில அம்சங்கள் அவரிடத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறது. And that was a revelation of God also. இது தேவனுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. John's Gospel chapter 1 verse 18 says, யோவான் சுவிசேஷம் 1:18 நாம் வாசிக்கிறோம், the word became flesh, and then that Jesus, the only begotten son, reveals the Father. அந்த வார்த்தை மாம்சமானது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். Okay, so when Jesus came to this world as a human being, he was actually revealing God. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்தபோது அவர் தேவனை வெளிப்படுத்துகிறவராக வந்தார். At the same time, அதே நேரத்திலே we also, revealing God means we have to understand, or to possibly to the extent that we can understand, that how God has become man. நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்ல என்றால் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இறைவன் தேவன் எப்படி மனிதனாக மாறினார், வந்தார். That we have to understand. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Jesus said, Father, if it is possible, you remove this cup from me. ஆவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே இது சாத்தியமாய் இருக்கும் என்று சொன்னால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்தருளும். That clearly reveals to us, அது நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது என்னவென்றால், the human nature that he took was equal to our human nature. அவர் தரித்துக் கொண்ட அந்த மனித ரூபம் என்பது நம்முடைய மனித ரூபத்துக்கு ஒத்ததாகவே இருக்கிறது. Okay, again on the cross, Jesus said, my God, why thou hast forsaken me? மறுபடியும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். Okay, so that shows, that very words shows it was completely to our level. He was, or Jesus took our nature.
அது என்னத்தை Perfect human nature. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பரிபூர்ணமாக நம்முடைய சுபாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் 100% மனிதனாய் இருந்தார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. It does not, some people would say, in order to those who are denying the deity of Christ would say, see, on the cross, Jesus cried, God, my God, my God. So Jesus is calling the Father God. So Jesus is inferior and God the Father is superior. Like that. பொதுவாகவே இந்த சந்தேக பிராணிகளாய் இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மை மறுதலிக்க கூடியவர்களால் என்ன சொல்லுவார்கள் என்றால், பாருங்கள், சிலுவையிலே அவர் தொங்கின போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவரே கத்தினாரே, ஆகவே அவர் தேவன் அல்ல, அவர் தேவனுக்கு கீழாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் என்று சொல்லுவார்கள். See, in fact, Father God also has called the Son God. சொல்ல வேண்டும் என்றால், பிதாவானவரே குமாரனை என் தேவனே என்று அழைத்திருக்கிறார். அதற்கான வசனம் இருக்கிறது. Okay, in Hebrews chapter 1 you can read that. எபிரேயர் 1 அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்க முடியும். Okay, God, Father is addressing the Son. பிதாவானவர் குமாரனை கூப்பிடும் போது தேவனே என்று கூப்பிடுகிறார். So what we can, from the very basic level, what we can understand about these instances is that, ஆகவே மிகவும் அடிப்படையான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், so that we might know the manhood or the human nature Jesus became, or Jesus took up, is perfectly equal to our nature. ஆண்டவர் எடுத்துக்கொண்ட அந்த மனித ரூபம், அந்த மனித தன்மையானது இன்றைக்கு நாம் எப்படி மனிதர்களாக இருக்கிறோமோ அதே விதமாக அதற்கு சரிசமமாய் இருந்தது. So everything related to our human nature is also applicable there. ஆகவே நம்முடைய மனித சுபாவத்திலே, மனித நோக்கத்திலே நாம் என்னெல்லாம் யோசிப்போம், எப்படியெல்லாம் நாம் அங்கலாய்ப்போமோ அது எல்லாம் அன்றைக்கு அவருக்கும் பொருத்தமாய் இருந்தது. When Jesus suffered pain, it was not just a kind of kind of showing up, but it was actually he suffered the pain. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதனைகளை சகித்தார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஆச்சு அப்படி கிடையாது. நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் அவருக்கும் வலிச்சது. He was so sad and broken in his heart or spirit. அவருடைய மனதிலே, அவருடைய இருதயத்திலே அவர் அங்கே நொறுங்குண்டு மிகவும் உடைந்து போனார். That was really 100% real. அது 100% உள்ளபடியே அப்படியே நடந்தது. So all those things are some peeping holes through which we can understand the kind of human nature that Jesus had. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நடந்த இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக நாம் அங்கே கண்ணோக்கி கூர்ந்து பார்க்கும்போது அவருடைய மனித தன்மையினுடைய ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So, from the very basic level, I would prefer to think that all those places where Jesus opens up very frankly or shows what is going on in his heart is a revelation, a part of revelation of God, that the human nature, that the kind of human nature that he took. ஆகவே அடிப்படையான நிலைமையிலே நான் யோசிக்க விரும்புவது என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட எந்தெந்த தருணங்களில் எல்லாம் இந்த விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரோ, நமக்கு பலவீனம் போல் தோன்றுகிற காரியங்களை எல்லாம் அவர் பேசும்போது அது எல்லாம் அந்த துவாரத்தின் வழியாக அவருடைய மனித தன்மையை நாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகளாய் இருக்கிறது. Okay, yes. Okay, if you do not have any specific questions, I would very quickly, very fast, I would like to give you some references from the Gospels of the events, the sequence of events in the last week of Jesus. ஆகவே இதற்கு மேல் உங்களுக்கு குறிப்பான கேள்விகள் எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களிலே, சிலுவைக்கு முன்பாக நடந்த ஒரு சில நாட்களிலே நடந்த ஒரு சில சம்பவங்களை வரிசை கிரமமாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்கான அந்த வரிசைக்கானதுக்கு வசனங்களை நான் கொடுக்க போகிறேன். Okay, so the last week of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த அந்த கடைசி வாரத்தில் நடந்த சம்பவங்கள். Okay, I think that some of you are noting down the reference, so it will be good if you at least உங்களில் சிலர் நீங்கள் able to, if you take down these references. We are not going to explain that. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிற்பாடு படிப்பதற்கு இது பிரயோஜனமாக இருக்கு. இதெல்லாம் விளக்கி சொல்ல போறது கிடையாது ஒன்னொன்னத்தை நான். But this will give you a basis to understand the passion week of Jesus. அந்த கடைசி வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, எந்த வரிசையில் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள
இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பொதுவாக வாசிச்சோம்னா இது முன்னாடி வந்துச்சா அது பின்னாடி நடந்துச்சா நமக்கு குழம்பும். அதனால அங்கிள் வந்து நமக்கு இது என்ன வரிசையில் நடந்துச்சுன்னு சொல்லி நமக்கு குறிப்பா அவர் வந்து சொல்றாரு. Okay, should I write in English or in Tamil? யூ ரைட் இன் இங்கிலீஷ் அங்கிள், ஐ வில் டெல் இன் தமிழ். Okay. Okay. அவர் ஆங்கிலத்தில் எழுதுவார், நான் அதை உங்களுக்கு தமிழ்ல சொல்லுகிறேன். So to understand better, to understand it clearly, easily, let's take from day one, means Sunday onwards. Okay, last week of Jesus Christ. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வாரம் இந்த பூமியில எப்படி இருந்தது என்று நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் உயிரோடு இருந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். Okay, so I will list the events and add the references in 3 Gospels. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில என்னெல்லாம் நடந்தது என்று நான் வரிசையாக அந்த காரியங்களை எல்லாம் எழுதிவிட்டு அந்த வசன குறிப்புகள் எங்கே வந்திருக்கிறது என்பதையும் நான் பக்கத்துல எழுதுவேன். Okay, first one is the triumphant entry that Jesus coming to on that. அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய முதல் காரியம் ஆண்டவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற அந்த வெற்றி பவனி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற வெற்றி பவனி. இந்த கழுதையின் மேல் வருவார் அல்லவா, எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்வார்கள், அந்த அந்த சம்பவம். வாசிக்க முடியுமா? Okay, okay, references. Okay, so மத்தேயு 21:1-11. 21வது அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். Okay, shall I do one thing? Instead of writing the book name repeatedly, I'll just draw a column. Okay. Okay. There is Matthew, Mark, Luke, and John. This is easier. I need to write the references only. So, okay. So this is on Sunday. The first event is அவை இந்த மாதிரி நீங்க காலம் போல கூட நீங்கள் வரைந்து கொள்ளலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று. That is 21:11. அவை முதலாவது சம்பவம் அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கிற வெற்றி பவனி. இது மத்தேயு 21:1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. மார்க்கு 11:1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. லூக்கா 19:29 முதல் 44 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. யோவான் 12 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. I think this is easy to know. அவை இது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது அல்லவா? Okay, this is the major event. அவை இதுதான் பிரதானமான ஒரு சம்பவம், ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. Okay, then Monday. அடுத்தது திங்கட்கிழமை. Okay, the next day. அடுத்த நாள் திங்கட்கிழமை நடந்த சம்பவங்கள். Okay. Cursing the fig tree. அத்திமரத்தை சபித்தல். ஆண்டவர் அத்திமரத்தை பார்த்து சபிக்கிறார் அல்லவா, அந்த சம்பவம் நடந்தது. Okay, are you able to read my handwriting? It is slowly shaking, so my okay now. Okay. கையெழுத்து புரியுதா? இல்லை என்றாலும் நீங்க தமிழ்ல எழுதி கொள்ளுங்கள். அத்திமரத்தை சபித்தல் திங்கட்கிழமை நடக்கிற முதல் சம்பவம் இதுதான். மத்தேயு 21:18-19, மார்க் 11:12-14. Okay. Then second cleansing of the temple. திங்கட்கிழமை நடந்த அடுத்த சம்பவம் இரண்டாம் தரம் தேவாலயம் சுத்திகரிக்கப்படுதல். Is in the beginning of the ministry Jesus cleansed. That is in John's Gospel chapter 2. No, this is second one. ஆவே ஆரம்பத்திலே ஒரு வாட்டி அவர்கள் தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்தார்கள். இப்போது இரண்டாம் தரம் தேவாலயத்தை சுத்திகரித்தல். இது மத்தேயு 21:12-17, மார்க் 11:15-19, லூக்கா 19:45-48. Okay.
அடுத்து நாம் செவ்வாய்க்கிழமைக்கு போகிறோம். திங்கட்கிழமை நடந்த விஷயம் இது ரெண்டு தான். அத்திமரத்தை சபித்தல், இரண்டாம் தரம் தேவாலயத்தை சுத்திகரித்தல். இப்போ செவ்வாய்க்கிழமை நடக்கிற விஷயங்கள். Fig tree withered. செவ்வாய்க்கிழமை நடந்த விஷயம் அத்திமரம் They பட்டு see, போனது. yeah, they see that. Okay. அத்திமரம் பட்டு போனது. 20, 22. மத்தேயு 21 20 முதல் 22, மார்க் 11 20 முதல் 26, Okay, then Christ's authority challenged. Okay, there is in the event that you can see that in this text. Just அடுத்த சம்பவம் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு சவால் விடப்படுகிறது. okay. செவ்வாய்க்கிழமையினுடைய அடுத்த சம்பவம் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்திற்கு சவால் விடப்படுகிறது. மத்தேயு 21 23 முதல் 27, மார்க் 11 27 to 33, லூக்கா 20 1-8, என்ன கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு சவால் விடப்படுகிறது. கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு சவால் விடப்படுகிறது. அத்திமரம் பட்டு போனது. அத்திமரத்தை திங்கட்கிழமை ஆண்டவர் சபிக்கிறாரு, செவ்வாய்க்கிழமை அது பட்டு போயிருது. Okay. When you take these references and read it, you will understand it more clearly. இப்போ ஒருவேளை உங்களுக்கு புரியாத மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது என்னன்ட்டு உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் வாசிக்கணும்ன்றதுதான் இதோட நோக்கம். சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் என்னாச்சு சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை சவால் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு சவால் விடுகிறார்கள் ஒரு சிலர். ஓகே, அது செவ்வாய்க்கிழமை. ஆமா. Then next one, parables of warning. Jesus says some parables there. Parables. அதற்கப்புறமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பதற்காக சில ஓமைகளை சொல்லுகிறார். ஓகே, அதுதான் எச்சரிப்பின் ஓமைகளை சொல்லுதல் ஆண்டவர் சொல்றார். அது அடுத்து நடந்த சம்பவம். செவ்வாய்க்கிழமை ஆண்டவர் அடுத்து மக்களை எச்சரிப்பதற்காக ஒரு சில ஓமைகளை சொல்லுகிறார். அது அடுத்ததாக வருகிறது, எச்சரிப்பின் ஓமைகள். அதற்கான ரெஃபரன்ஸ் மத்தேயு 21 28 to 32, 21 33 முதல் 46, 22 1 முதல் 14, மார்க் 12 1 to 12, லூக்கா 20 9 முதல் 19 வரை. ஓகே, சரியா? Then now there are a few important questions also find there. Okay, so இதுல ஒரு சில முக்கியமான கேள்விகள் இதுல உள்ளடங்கி இருக்கிறது. Okay, that's the next one. Important. Please, when you read it, you will understand. Okay, so just make note of that. அடுத்தது செவ்வாய்க்கிழமை நடக்கிற அடுத்த விஷயம் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன கேள்வி, யார் கேட்டா, அதெல்லாம் இப்ப விளக்க போறது இல்ல. முக்கியமான கேள்விகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதற்கான வசனங்கள் மத்தேயு 22 15 to 22, மத்தேயு 22 23 to 33, மறுபடியும் மத்தேயு 22 34 முதல் 40, அப்புறம் மார்க் 12 13 to 17, மறுபடியும் மார்க் 12 18 to 27,
மறுபடியும் மார்க் 12:28 முதல் 34. Then here also we'll see chapter 20, 20 to 26. லூக்கா 20:20-26, லூக்கா 20:27-39, மறுபடியும் லூக்கா 20:27-40. Okay, are we too fast? ரொம்ப வேகமா நான் சொல்றேனா? Correct. Okay, good. Now, another one. அடுத்து Jesus challenges the rulers. இயேசு கிறிஸ்து அதிகாரிகளுக்கு சவால் விடுகிறார். செவ்வாய்க்கிழமை நடந்த அடுத்த சம்பவம், இயேசு கிறிஸ்து அதிகாரிகளுக்கு சவால் விடுகிறார். Okay, challenges the rulers. There is இயேசு கிறிஸ்து அதிகாரிகளுக்கு சவால் விடுதல். okay. 22, 40, 41 to 46. மத்தேயு 22:41 முதல் 46, 23, 1 to 12. மத்தேயு 23:1 முதல் 12, 23, 13 to 36. மத்தேயு 23:13 முதல் 36. Then Mark 12, அடுத்தது மார்க் 12, 36 to 37. 36-37, Then 12, 38. மார்க் 12, 38-40, Then 20, லூக்கா 20, 44. 41-44, லூக்கா 20, 45-47. Okay. Then, three more things to be listed here in under Tuesday. செவ்வாய்க்கிழமைக்கு கீழ் இன்னும் 3 காரியங்கள் சொல்லப்பட வேண்டியதா இருக்கிறது. That is other discourses of Jesus. இயேசு கிறிஸ்துவின் மற்ற சொற்பொழிவுகள், Okay. மற்ற பிரசங்கங்கள்னு கூட சொல்லலாம். Okay. மற்ற பிரசங்கங்கள் பொதுவாகவே இந்த மலை பிரசங்கத்தை ஒரு டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒலிவ மலை பிரசங்கத்தை ஒரு டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அது இல்லாம மற்ற சில பிரசங்கங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த மற்ற பிரசங்கங்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. 37 to 39. Jesus says, gives them some instructions, things like that. Okay. 12. மத்தேயு 23:37 முதல் 39, மார்க் 12:41-44, லூக்கா 21:1 முதல் 4, யோவான் 12:20 முதல் 50. Okay. இயேசு கிறிஸ்துவின் மற்ற பிரசங்கங்கள். Then, prophetic discourses. அடுத்ததாக தீர்க்க தரிசன அருளுரைகள். தீர்க்க தரிசன அருளுரைகள். That is chapter 24 to 25. மத்தேயு 24 முதல் 25 வரை அதிகாரங்களே, வசனம் இல்லை. Then Mark 13th chapter. மார்க் 13, Then Luke 21, 5 to 36. லூக்கா 21:5 முதல் 36. Okay. சரியா? எப்படி? எல்லாமே டியூஸ்டே. ஆமா. ஆமாமா. Yeah. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை நடக்குது. அருளுரைகள், தீர்க்க தரிசன அருளுரைகள் எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான். Okay, now one more thing happens here.
இன்னொரு காரியம் நடக்கிறது செவ்வாய்க்கிழமையில. betrayal offer of Judas. யூதாஸின் துரோகம். யூதாஸின் துரோகம். ஓகே, யூதாஸ் அன்னைக்கு துரோகம் பண்ணல, அவன் துரோகம் பண்ணுவதற்காக அவனுக்கு யூதாஸ் காசு வாங்கின நாள். Okay, that is யூதாஸ் லஞ்சம் வாங்கின சம்பவம்னு கூட நீங்க எழுதிக்கலாம். லஞ்சமோ சம்பளமோ. மத்தேயு 26:3-6, மத்தேயு 26:14-16, மார்க் 14:1-2, மார்க் 14:10-11, லூக்கா 22:1-2, லூக்கா 22:3-6. Okay. யூதாஸ் லஞ்சம் பெற்றுக்கொண்ட சம்பவம். These all things. 24 chapters. You know, Jesus said about, the temple and the this. Okay. You want to take a photo of this one, please? யூதாஸ் துரோகம் பண்றதுக்காக காசு வாங்கின நாள். சரிங்களா? யாரா போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. So that will be, you may be able to refer that. Okay. Then you can share with others if others want. Okay. Now, if you notice this one, you can see Jesus was, still in the public. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்னமும் பொதுமக்கள் மத்தியில தான் இருக்கிறார். பொதுவா வெளிப்படையா தான் இருக்காரு. But now when we come to the next day, Wednesday. ஆனால் அடுத்த நாள் நீங்கள் புதன்கிழமைக்கு வரும்போது we don't see any record of events there. அங்கே Gospels. புதன்கிழமை அன்றைக்கு என்ன நடந்தது என்பதற்கான எந்த பதிவும் இல்லை சுவிசேஷ புத்தகங்களிலே. அந்த புதன்கிழமை என்ன நடந்துச்சுன்னு ஒரு பதிவும் இல்லை. So Jesus, mostly we can assume that Jesus spent time with his disciples. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய தினம் தன்னுடைய சீஷர்களோடு கூட நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தார். So we don't know how passionate that time must have been. ஆகவே அது அந்த நாள் அந்த நேரம் எல்லாம் எவ்வளவு உருக்கமாக அவர்களோடு நெருங்கி பழகி இருப்பார் என்று நம்மால் தெரியவில்லை, நமக்கு சொல்லவில்லை. You can imagine Jesus clearly knows that he is going to leave them. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும் அவர்களை விட்டு அவர் கடந்து போகக்கூடிய நேரம் வந்து விட்டது என்று. And he knows that he knows each of them very personally. அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நிலைமையிலே மிகவும் நெருக்கமாய் அவர் அறிந்திருக்கிறார். Peter was a very impulsive person and quick to anger and quick to cry. பாருங்கள், பேதுருவை பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் துடுக்கோடு செய்யக்கூடியவர், திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு அழுவாரு, துருத்துன்னு இருப்பார். The time that he spent with them must have been so emotional and so tender and so passionate. ஆகவே அவர்களோடு கூட அவர் செலவழித்த அந்த நேரமானது மிகவும் நெருக்கமாக உருக்கமாக உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. So probably Jesus must have spent that final day with them. ஆகவே அந்த கடைசி நாளை, அந்த புதன்கிழமை அவர்களோடு கூட அந்த விதமாய் நெருக்கமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலவிட்டார். And meanwhile, the enemies of Jesus must have been so actively planning what to do, how to eliminate Jesus. அந்த புதன்கிழமையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய எதிரிகளும் கூட எப்படி இவரை பிடிக்கலாம், எப்படி மடக்கலாம் என்று சதி திட்டம் தீட்டி ராஜதந்திரத்தோடு செயல்பட்டிருப்பார்கள். No events find in Gospels. ஆகவே புதன்கிழமை என்று சொல்லும்போது சுவிசேஷ புத்தகங்களிலே என்ன நடந்தது என்கிற எந்த பதிவும் கிடையாது. Probably time was spent by Jesus. ஆகவே எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் நாம் யூகிக்க கூடியது என்னவென்றால்
அவர் அந்த நாளை தன்னுடைய சீஷர்களோடு செலவிட்டிருப்பார். Disciples. Okay, this is what we can say. Yeah, then enemies. What about enemies? அதே நேரத்திலே அவருடைய எதிரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த புதன்கிழமையிலே Plotting. Okay. இயேசு Plotting. கிறிஸ்துவை பிடிப்பதற்கு சதி திட்டம். Okay. So that was. Now coming to Thursday. ஆகவே இதுதான் புதன்கிழமைக்கான காரியம். இப்போது நாம் வியாழக்கிழமை என்ன நடந்தது என்று பார்க்கலாம். Relatively, Thursday was a busy day. வியாழக்கிழமை மிகவும் அநேக காரியங்கள் நடந்து பரபரப்பாய் காணப்பட்ட ஒரு நாள். Okay. Passover, Passover supper. பஸ்கா உணவு. Okay, we see in 26, 17 to 25, மத்தேயு 26 17 முதல் 25 வரை, 14, 12 to 21, மார்க் 14 12 முதல் 21, Luke 22, 7 to 18, and லூக்கா 22 7 முதல் 18 மற்றும் லூக்கா 22 21 முதல் 30, Luke 13, 18 to 30, யோவான் 13 18 முதல் 30, and also, okay, yeah, that's it. அவ்வளவுதான். Then, foot washing. அதற்கடுத்த சம்பவம் பாதங்களை கழுவுதல். That we find only in John's Gospel 13, 1 to 17. இந்த சம்பவம் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே இருக்கிறது. யோவான் 13 1 முதல் 17. Then Lord's Supper. அடுத்ததாக கர்த்தருடைய பந்தி. Okay, there is 26. அவர் அந்த சீஷர்களோடு சேர்ந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உட்கொள்ளக்கூடிய அந்த தருணம் கர்த்தருடைய பந்தி. மத்தேயு 26 26 முதல் 29, மார்க் 14 22 முதல் 25, லூக்கா 22 19 முதல் 20. Okay. எப்படி? வியாழக்கிழமை, எல்லாமே வியாழக்கிழமை. ஆமா. Yeah. Then farewell discourse. கடைசியாக அவர்கள் பிரிந்து போவதற்கு முன்பாக அவர் சொன்ன அருளுரை. Discourses that we find in ஃபேர்வெல் அருளுரை, பிரிந்து போவதற்கு முன்பாக 26, அவர் சொன்ன அருளுரை. 26 to 29, மத்தேயு 26 26 முதல் 29, மார்க் 14 22 முதல் 25, லூக்கா 22 19 முதல் 20. sorry. I'm sorry. Yeah. இல்ல, லூக்கா இல்ல, மார்க்கும் இல்ல, மத்தேயுவும் இல்ல. I'll repeat, okay. 26. ஓகே, இப்ப நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 26 31 முதல் 35, மார்க் 14 27 முதல் 31, லூக்கா 22 31 to 38, யோவான் 13 33 முதல் யோவான் 13:33 துவங்கி 16:33 வரை. யோவான் 17வது அதிகாரமும் அதுதான். Okay, this one. Up to this one. 17 விட்டுருங்க. Okay. யோவான் 13:33 இருந்து 16:33 வரைக்கும் இதுதான். The last intercessory prayer. அதுக்கப்புறமாக கடைசியான பரிந்து பேசும் ஜெபம் அல்லது மன்றாடு ஜெபித்தல். Jesus praying for his disciples. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்தார். That we find only in John's Gospel. இதை நாம் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே பார்க்கிறோம். That we find in chapter 17. யோவான் 17வது அதிகாரம். Okay. That's it. Then மன்றாட்டு ஜெபம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு ஜெபம். சீஷர்களுக்காக அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். Okay. Then Friday,
That was an eventful day, so we will write that separately. Okay. ஆகவே வெள்ளிக்கிழமை அதுல இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, அதனால அதை தனியா நம்ம எழுதுவோம். இப்ப இதை போட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை நடந்த விஷயங்கள் மட்டும் நீங்க வந்து நொக்குறீங்கன்னா போட்டோ எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை அது நிறைய வரப்போகுது. So today morning we discussed after the 1 minute. Yes. வியாழக்கிழமை ஃபர்ஸ்ட் நடந்தது பஸ்கா ஆசரித்தல், பஸ்கா உணவு சாப்பிடுறாங்க. Okay. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வியாழக்கிழமையில ஏதாவது டவுட் இருக்கா? ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ், அதாவது பிரிந்து போவதற்கு முன்பாக அவர் கூறின அருளுரை. So நான் வரிசையா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் பிரதர், ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. வியாழக்கிழமை தமிழ்ல சொல்லிடுறேன் நானு. முதல்ல பஸ்கா ஆசரித்தல், இரண்டாவது பாதங்களை கழுவுதல், மூன்றாவது கர்த்தருடைய பந்தி, இது பஸ்கா கிடையாது, இது வேற பந்தி. நான்காவது அவர் பிரிந்து போவதற்கு முன்பாக பேசின அருளுரை, ஐந்தாவது அவர் சீஷர்களுக்காக மன்றாடி ஜெபித்தல். okay. சரிங்களா? Okay, today morning we discussed after the this Passover celebration and all. What did they do? இன்றைக்கு காலை வேளையிலே தான் நாம் சிந்தித்தோம். அவர்கள் இந்த பஸ்காவை ஆசரித்து விட்ட பிற்பாடு என்ன செய்தார்கள்? They went to எங்க போனாங்க? there's Gethsemane. கெத்சமனேக்கு That போனாங்க. is happening in Jerusalem only. Okay. Yeah. Okay. Jesus and disciples went to Gethsemane. Okay. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் கெத்சமனேக்கு போறாங்க. இது வியாழக்கிழமை நடக்குது. Okay, that is very late in the night. அது வியாழக்கிழமை ராத்திரியில இரவு நேரத்துல லேட்டா இருக்கு. Okay, we were just saying that probably at least minimum by 9:30 or 10 or 11, something like that. நம்ம ஏற்கனவே பேசும்போது அது ஒரு 9:10 மணிக்கு அவங்க கெத்சமனே தோட்டத்துக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பேசணும். Okay. So now I'll just take a photo. yes. Okay, now let's see what happened on Friday. ஆக இப்போது வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். Okay, that so when we say Friday, நாம் வெள்ளிக்கிழமை என்று நாம் சொல்லும்போது for Jews, Friday starts or days start in the evening. யூதர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு நாள் எப்ப ஆரம்பிக்கும்னா சாயங்காலத்துல இருந்து ஆரம்பிக்கும். So after 6 o'clock, so Thursday 6 o'clock, evening 6 o'clock, for them it is Friday. நமக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணின்னு சொன்னா யூதர்களை பொறுத்த மட்டும் அது வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு. However, we are considering looking into the time as per our calendar. ஆனா இப்ப நம்ம போடுற இந்த பட்டியல் வந்து நம்ம கணக்குப்படியான டைம் தான் நம்ம போடுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? So Thursday night, late night, Jesus and disciples went to Gethsemane. So now let's see what happened. வியாழக்கிழமை அங்கே நள்ளிரவு நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கெத்சமனேக்கு போகிறார்கள். Okay, this is Friday. இப்ப வெள்ளிக்கிழமை என்னெல்லாம் நடக்குதுன்னு பாப்போம். இது நம்ம கணக்குக்கு. This is the day of suffering. ஆகவே இதுதான் பாடுகளின் தினம். Okay, so let's say the time. So let's say roughly, let's say by midnight. ஆகவே நான் நேரத்தோட குறிப்பிடுறேன். நடுராத்திரி. Okay. நடுராத்திரி, அதாவது அதிகாலை 2 மணி. What are the things happens there? There is Gethsemane, prayer. அதிகாலை 2 மணிக்கு அவங்க கெத்சமனேவில் ஜெபம். Then betrayal. அதற்கப்புறமாக காட்டி கொடுக்கப்படுதல். Okay, betrayal and arrest. All these things happen in the midnight. கெத்சமனேயில் ஜெபம், காட்டி கொடுக்கப்படுதல், கைது செய்யப்படுதல். Okay, let's see the references. (20 to 30, 36 to
56. மத்தேயு 22:30, மத்தேயு 22:36 to 56, மார்க் 14:26, மார்க் 14:32 to 52, லூக்கா 22வது அதிகாரம் 39 முதல் 54 வரை உள்ள வசனங்கள், யோவான் 18வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். Okay. Now let's say this is something like a midnight. Now, ஆகவே இதெல்லாம் அதிகாலை ஒரு 2 மணி 3 மணிக்குள்ள இதெல்லாம் நடக்குது. let's say about 3 to 5. இப்போ வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம். Okay. Trials before Jewish authorities. யூத அதிகாரிகள் தலைவர்களுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுதல். Okay, that is of course it is their religious authorities of course. அவை யூத மத தலைவர்கள் அவரை நியாயம் விசாரிக்கிறார்கள். Okay, number one, Annas. Okay, அவங்க யாரெல்லாம் நியாயம் விசாரிச்சாங்கன்ற ஒரு பட்டியலும் இருக்கு. then two, அப்புறம் அண்ணா, Caiaphas. அண்ணா, அப்புறம் காய்பா. He was actually the ruling high priest of that time. Okay, அந்த நேரத்தில் ஆட்சி செய்த பிரதான ஆசாரியன் தான் இந்த காய்பா. அண்ணா நியாயம் விசாரிக்கிறார், காய்பா நியாயம் விசாரிக்கிறார். that is 26, 57, மத்தேயு 26 57 முதல் 65, 50, மார்க் 14 53 முதல் 65, 22, லூக்கா 22 54, 63 to 54, லூக்கா 22 54, அதுக்கப்புறம் 22 63 முதல் 65 வரை. then John 18, 13 to 23. அதுக்கப்புறமா யோவான் 18 13 to 23. Okay, 18, 13 to 23. யோவான் 18 13 to 23. அதுக்கப்புறமா மறுபடியும் யோவான் 18 24. So here please note, Annas, before Annas, Jesus was brought, that only find in John's Gospel. ஆகவே அண்ணாவுக்கு முன்பாக அவர் கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கப்பட்டார் என்பது யோவான் சுவிசேஷத்திலே மட்டும்தான் இருக்கு. மற்ற சுவிசேஷத்துல எல்லாம் பிரதான ஆசாரியன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அது காய்பா. Okay, when Jesus was before the Caiaphas or the ruling high priest, one more thing happened, that is Peter denies. காய்பாவினுடைய இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கப்பட்ட போதுதான் பேதுரு மறுதலிக்கிறார். Okay, denial of Peter. பேதுருவின் மறுதலிப்பும் விடிய காலில் 3 to 5 அந்த டைம்ல நடக்குது. பேதுரு மறுதலிப்பதற்கான வசனங்கள் மத்தேயு 26 69 முதல் 75, மார்க் 14 66 முதல் 72, லூக்கா 22 55 முதல் 62, யோவான் 18 25 முதல் 27. Okay. Then அடுத்து Jesus before Sanhedrin. Okay, Sanhedrin. இயேசு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நியாயம் Okay, விசாரிக்கப்பட்டார். Sanhedrin. Okay, that we find in 27:1, மத்தேயு 27:1, 15:1, part A, மார்க் 15:1 முதல் வசனத்தினுடைய முதற் பகுதி, 22, 66 to 71, லூக்கா 22 66 முதல் 71, 18, 28 to 38. யோவான் 18 28 முதல் 38. Then one more thing happened after this.
அந்த சனகரிப் சங்கம், அதாவது ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு காரியம் நடக்கிறது. Suicide of Judas. யூதாசினுடைய தற்கொலை. That we find in only one gospel. அது ஒரு சுவிசேஷத்தில் மாத்திரமே அதை நாம் பார்க்கிறோம். That is Matthew 27:3-10. மத்தேயு 27:3 முதல் 10. All these things happened around by this time. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 முதல் 5 மணிக்குள்ளாக நடக்கிறது. Okay. Now let's see 6 to 9. அடுத்ததாக 6 மணி முதல் 9 மணி வரை நடக்கிற காரியங்கள். Okay. வெள்ளிக்கிழமை காலை 6 to 9 இந்த நேரத்திற்குள்ளாக நடக்கிற சம்பவங்கள். So here we see trials before Jewish authorities. Okay. Here we see. அங்க முன்னாடி நம்ம பார்த்தது யூத அதிகாரிகளுக்கு முன்பாக அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அண்ணா, காய்பா, ஆலோசனை சங்கம் இதெல்லாம் அப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப 6 மணிக்கு மேல என்ன நடக்குதுன்னா Roman authorities. ரோம அதிகாரிகள் அவரை நியாயம் விசாரிக்கிறார்கள். Okay, who are the Roman authorities means? ரோம அதிகாரிகள் என்று சொன்னால் யார் அது? Rulers, political leaders. அங்கே அன்றைக்கு இருந்த அரசியல் தலைவர்கள். Okay, one Pilate. முதலாவதாக பிலாத்து. Okay, he comes before Pilate. அவர் பிலாத்துவுக்கு முன்பாக வருகிறார். Okay, that we find in 27. 27 மத்தேயு 27 2 and 11 to 14. 2வது வசனம் மற்றும் மத்தேயு 27 11 முதல் 14. B2. மார்க் 15வது அதிகாரம் Second verse 1 second part. முதல் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 5வது வசனம் வரைக்குமாக. முதல் வசனத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து 5. மார்க் 15 1 to 5. அப்புறம் லூக்கா 23 1 to 6. Okay. சரியா? Okay. Now, second important thing is that Herod. இரண்டாவதாக ரோம அதிகாரிகள் வரிசையிலே ஏரோது நியாயம் விசாரிக்கிறார். That we find only in Luke's gospel. இதை நாம் லூக்கா சுவிசேஷத்தில் மாத்திரமே பார்க்க முடியும். That is 23 7 to 12. 23வது அதிகாரம் 7 முதல் 12 வரை. Okay. Then we see that Herod sent him back. அதற்கப்புறமாக ஏரோது திருப்பி பிலாத்துவின் இடத்துல அனுப்பி விடுகிறார். Again before Pilate. மறுபடியுமாக பிலாத்து நியாயம் விசாரிக்கிறார். Okay, Pilate. That we find in 27. ஆகவே இதை நாம் மத்தேயு 27வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். Yeah, 27 15 to 26. 15 முதல் 26. 15 6 to 15. மார்க் 15 6 to 15. 13 to 15. லூக்கா 23 13 முதல் 25. Then John 18 39 to 19 18. யோவான் 18 39 முதல் 19 18 வரை. So after that, what happened? When Jesus was brought to Pilate last time, final time, what happened? ஆகவே கடைசி தரம் அவர் அங்கே பிலாத்துவிற்கு முன்பாக கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது? He tried his best to save him, but the people were pushing. பிலாத்து தன்னால் முடிந்த வரைக்கும் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் மக்கள் அவரை அங்கே தள்ளுகிறார்கள். So Pilate delivered him to be crucified. ஆகவே வேற வழி இல்லாமல் பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறார். Then we read about something happened after that. That is mockery. அதற்கப்புறமாக என்ன நடக்கிறது என்று பார்த்தால் Mockery by soldiers. போர் சேவகர்களால் பரியாசம் பண்ணப்படுதல். Okay, that we see in 27 to 31. இதை மத்தேயு 27 முதல் 31. அப்புறம் 15 மார்க் 15 16 to 20. Okay. சரியா? So this is what happened. ஆகவே இதான் நடக்கிறது. Okay. Now we will see. So let me wipe this off. ஆகவே இதை நாம் அழித்து விடலாம். போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. Okay. Yeah. Quickly.
So this will help you to, have a general understanding of what was happening in that final day or final week. ஆகவே அந்த கடைசி வாரத்திலே கடைசி நாளிலே என்னவெல்லாம் சம்பவங்கள் எந்தெந்த வரிசையில் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Okay? சரியா? Okay. Now, okay. It will very quickly we will finish it and then we will very briefly discuss something very important. ஆகவே இதை நாம் மீதி இருக்கிற காரியங்களை பார்த்துவிட்டு மிக சுருக்கமாக ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நாம் முடிக்கலாம். Okay. Now, Friday, 9 a.m. to 3 p.m. what happened? அடுத்ததாக வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை, வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடந்த காரியங்கள். At 9 o'clock or according to Bible 3 o'clock. அதாவது வேதத்தின்படி 3ஆம் மணி வேலை, நம்ம கணக்குப்படி காலையில 9 மணிக்கு. Okay, crucifixion. முதலாவது சம்பவம் சிலுவையில் அறையப்படுதல். 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறையறாங்க. Okay. Crucifixion that we find in 27, 31 to 49. மத்தேயு 27 31 முதல் 49, 15, 20 to 36. மார்க் 15 20 முதல் 36, 26 to 45. லூக்கா 23 26 முதல் 45, 17 to 29. யோவான் 19 17 முதல் 29. Then we read about the death of Jesus Christ. அதற்கப்புறமாக இயேசு கிறிஸ்துவின் மரணம். 50 to முதல் நிகழ்ச்சி சிலுவையில் அறையப்படுதல், இரண்டாவது நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் மரணம். இதை நாம் மத்தேயு 27 50 முதல் 56, மார்க் 15 37 முதல் 41, லூக்கா 23 46 முதல் 49, யோவான் 19 30 முதல் 37. okay. Now, so this happened at 3 o'clock. இந்த காரியம், அதாவது அவருடைய மரணம் 3 மணிக்கு நடக்கிறது. Then before sunset what happened? அதுக்கப்புறமாக சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக என்னவெல்லாம் நடந்தது? That is only one thing, that is burial. ஒரே ஒரு காரியம் தான் அதுல இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணப்படுதல். Okay, 27 57 to 60. மத்தேயு 27 57 முதல் 60, மார்க் 15 42 முதல் 46, லூக்கா 23 50 முதல் 54, யோவான் 19 38 முதல் 42. Okay. So this was the sequence of events that took place. ஆகவே நிகழ்ச்சிகள் நடந்ததனுடைய வரிசை கிரமம் இதுதான். Okay. So it was how much time after the crucifixion, how much time it has taken for Jesus to die? ஆகவே சிலுவையில் அறைந்த பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? For 6 hours he was on the cross alive. 6 மணி நேரம் அவர் சிலுவையில உயிரோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். See, actually, in during Roman times, people used to remain on cross suffering even up to 2 to 3 days. அந்த ரோமானியர்களுடைய ஆட்சி காலத்திலே சிலுவையிலே ஒருவரை அறைந்து விடுவார்கள் என்று சொன்னால் 2-3 நாட்கள் கூட அவர்கள் அங்கேயே தொங்கிக் கொண்டு பாட அனுபவிப்பார்கள். You can imagine the terrible situation, அவருடைய மிக கொடூரமான சூழ்நிலை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? In the night, total darkness. ஆகவே அந்த இரவிலே அந்தகார இருள் சூழ்ந்திருக்கும். The cry of the people on the cross, அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கூக்குரல் கதறல் சத்தம். And they may be cursing or they may be crying, So
hard to understand. அவர்கள் அழுவார்கள், கதறுவார்கள், சிலுவையில் அறைந்தவர்கள் நாசமாய் போக வேண்டும் என்று சாபம் விடுவார்கள். இதையெல்லாம் கிரகிப்பதே மிகவும் கடினம். You know, generally the height of the about 3 feet above the ground were the feet of the persons. So that was the approximate height they were crucified. ஆகவே சிலுவையில் அறையும் போது அதனுடைய அந்த உயரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற நபருடைய பாதத்துக்கும் தரைக்கும் 3 அடி வித்தியாசம் இருக்கும். What happens then? அப்ப என்ன நடக்கும்? The wild animals like fox and these animals, those comes and bite them and eat upon them. So it was so cruel. ஆகவே நரிகள், Beyond imagination. கரடிகள், வேற ஏதாவது மோசமான மிருகங்கள் எல்லாம் தெரியும் என்று சொன்னால் 3 அடி தானே, அது வந்து காலை கடிக்கும், அந்த ஆளை பிடிச்சு இழுக்கும், அந்த மாதிரி காரியங்கள் கூட நடக்கும். And during that time, even wild birds also comes and attack them. அந்த நாட்களிலே இந்த மனித மாம்சத்தை உண்ணக்கூடிய மோசமான பறவைகள் கூட சுற்றி வந்து அவர்களை வந்து கொத்தும். You know, they are basically essentially, although they were beaten up, their hands, the wrists were pierced and crossed, and so their essential organs were not affected that much. So they remain on their only major problem is bleeding. ஆகவே Loss of blood. Otherwise, they will remain there alive. ஆகவே அவர்கள் அடிப்பார்கள், உடம்பெல்லாம் காயம் இருக்கும், ரத்தம் போய் கொண்டிருக்கும். ஆனால் கையிலே வந்து அவர்கள் ஆணிகளை அடித்து வைத்திருப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாகங்கள், அந்த இதெல்லாம் இருக்கும். அதனால வந்து உயிர் டக்குன்னு போயிடாது, அப்படியே தொங்கிட்டே இருப்பாங்க, வேதனை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. Usually people die because of a kind of suffocation. What is the technical, I don't know, technical term. When their hands were so stretched, they won't be able to. We breathe when the diaphragm is pulled down and our lungs expand and the air and the oxygen goes in. And then when the diaphragm goes up, we exhale. That's what happened. But when their hands are so stretched, the entire body is hanging on their both hands. பொதுவாக Not able to breathe. That was the major problem. சாதாரண நிலையிலிருந்து நம்ம மூச்சு விடுவோம் என்று சொன்னால், நம்ம மூக்கு வழியாக காற்று போகிறது, நுரையீரல் அதை எடுத்துக்கொள்ளுகிறது, சுவாசம் உள்ளே போகிறது, சுவாசம் வெளியே வருகிறது. இப்படிதான் நம்ம மூச்சு விடுறோம். ஆனா சிலுவையில ஒருவர் அடிக்கப்பட்டு இப்படி தொங்கும் போது ரொம்ப சாதாரணமாக மூச்சு விட முடியாது. நுரையீரல்ல ஒரு அடைப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்க மூச்சு இழுத்து மூச்சு விட முடியும். So the people on the cross, they used to lift their body by pressing or giving the body to the feet. ஆகவே மூச்சு விட சிரமப்பட்டுட்டு சிலுவையில தொங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கால் பாதங்களை வந்து சிலுவைக்கு பின்னாடி கொஞ்சம் அழுத்துவாங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் உடம்பு முன்னாடி வரும்னு சொல்லி. But already there it is nail pierced. ஏற்கனவே கால்ல வேற ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. So because even when they try to breathe, they were suffering so much of pain. அவர்கள் மூச்சு விட இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் முயற்சி செய்து மூச்சு விட்டாலும் கூட, மூச்சு விடுறது ஒரு பக்கம் கஷ்டம், அதுக்கப்புறம் அந்த கால்ல குத்துன அந்த ஆணி காயமும் பயங்கரமா வலிக்கும். If the person remains on the cross alive for a long time, what the soldiers do, they break their leg. அந்த நபர் அதிக நேரம் அவர் அங்கே மூச்சு அவங்க உயிரோடையே சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தால், அந்த போர்ச்சேவர்கள் என்ன செய்வார்களாம், வந்து கால்ல ஒரு அடி அடிச்சு கால் எலும்பை உடைச்சிருவாங்க. Then they were not able to lift their body and காலை not able to breathe and they will die. அப்ப என்ன பண்ண முடியாது, காலை அழுத்தி உடம்ப மேல தூக்கி மூச்சு விட முடியாது, கால் உடைச்சிட்டா. In the case of Jesus, he died just in 6 hours. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலே அவர் 6 மணி நேரத்திலேயே அவருடைய உயிர் போய்விட்டது. Even soldiers exclaimed, "Oh, he died so quick." ஆகவே அந்த போர்ச்சேவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன இவர் சீக்கிரமாக மரித்து விட்டாரே. And we read that they did not break his. ஆகவே நாம் அங்கே குறிப்பாக வாசிக்கிறோம், அவருடைய கால் எலும்புகள் உடைக்கப்படவில்லை என்று. Okay, so one of the Jesus, that in order to confirm the death of Jesus, a soldier pierced a spear on his chest. ஆகவே இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்து விட்டார் என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக ஒரு பெரிய ஈட்டியை எடுத்து ஒரு போர்ச்சேவகன் அவருடைய விலாவிலே அவருடைய நெஞ்சிலே குத்துகிறான். Then we read that blood and water came out of his chest. அதை நான் வாசிக்கும் போது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது என்று வாசிக்கிறோம். So it indicates, maybe Joshua may be able to explain that in detail because of the medical, So it says that even before
that time of piercing, there must have been some breaking of lungs and a connection between lungs and heart. ஆகவே அங்க என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஈட்டியில குத்தி தான் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டது என்று அல்ல, இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை பொறுத்த மட்டும் குத்துறதுக்கு முன்னாடியே அவருடைய நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் இருந்த அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள். And he died, Jesus died. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். And there was a time lapse. That's why that blood clotted blood and that water was separated. ஆகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இடைக்குள்ளாக அந்த தண்ணீரும் ரத்தமும் பிரிந்தது, அது அங்கே புறப்பட்டு வெளியே வந்தது. Why Jesus died so quickly? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இவ்வளவு வேகமாய் மரித்து விட்டார்? Probably they beat him, they flagged him so badly. அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் வாரினாலே அடித்த போதே அவருடைய ரத்தம் எல்லாம் போய்விட்டது, மிக கொடூரமாய் அடித்து நொறுக்கி விட்டார்கள். And that's why he was not able to carry that cross. ஆகவே தான் அவராலே அந்த சிலுவையை கூட சுமந்து கொண்டு போக முடியவில்லை கொல்கதா மலை வரைக்குமாக. And last night he did not sleep also. அதற்கு முந்தின இரவு அவர் சுத்தமா தூங்கவும் இல்லை. So now he is on the cross. ஆகவே அவர் இப்போது சிலுவையிலே தொங்கிக் So he கொண்டிருக்கிறார். suffered a lot. ஆகவே அதிகமாய் அவர் பாடு அனுபவித்திருக்கிறார். So weak. அவர் மிகவும் பலவீனப்பட்டு போனார். Even at that point, you have to think the words that Jesus said. அந்த நேரத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைக்க வேண்டும். Jesus said, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், Father, they do not know what they are doing. பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள். Can any of us say that? யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க? Denied of all justice. எல்லா நீதியும் அவருக்கு மறுக்கப்பட்டது. All sorts of physical agony. சகலவிதமான சரீர பிரகாரமான வேதனை அவருக்கு இருந்தது. They inflicted all kinds of pain and agony on this person. என்னென்ன விதத்திலெல்லாம் வலியையும் வேதனையும் அவருக்கு கொடுக்க முடியுமோ சகல விதத்திலும் அவரை கொடுமைப்படுத்தினார்கள். In that situation, Jesus prayed, Lord, you forgive them, for they do not know what they do. அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். This is the challenge for us actually. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சவால். Actually, the theological importance, of course, I'm not going to explain that further because you already know every Sunday we are hearing that. But I want to emphasize the importance of Jesus' crucifixion in our life. ஆகவே இதனுடைய இறையியல் முக்கியத்துவத்தை நாம் அதிகமாய் சிந்தித்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சிலுவை மரணம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். In Galatians chapter 2 verse 20, Paul says, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். Please read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 2:20. Yeah. Yeah. Paul is writing here, he is connecting the crucifixion of Jesus Christ and his own practical life. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிடுகிறார், அதற்கு தொடர்பு ஏற்படுத்துகிறார். He understood what crucifixion means. சிலுவை மரணம் என்றால் என்ன என்பதை பவுல் புரிந்து கொண்டார். He lived in that era and he had a very clear understanding of that. அவர் அந்த காலகட்டத்திலே தான் வாழ்ந்தவர், அதை குறித்துதான தெளிவான புரிதல் அவருக்கு உண்டு. He believed that Jesus died. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை பவுல் விசுவாசித்தார். Now Paul committed his life for him. பவுல் இப்போது அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். Now he says, அவர் இப்போது சொல்லுகிறார், I am crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். He is sharing that he wants to explain how his life is connected to Jesus. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது என்பதை அவர் விளக்கி சொல்லுகிறார். I am crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். This is the practical significance of crucifixion of Christ in our life. கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மரித்ததனுடைய நடைமுறை வாழ்க்கைக்கான அபியாசம் நமக்கு இதுதான்.
Jesus suffering, Jesus died on the cross. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். And what was his mindset there? அப்போது அவருடைய மனதிலே எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது? What was his attitude towards those who were crucified him? அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை குறித்து அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? What did Jesus say about those persecuted him? இயேசு கிறிஸ்து தன்னை உபத்திரவப்படுத்தின அந்த மக்களை பார்த்து என்ன சொன்னார்? All these have practical significance in our life. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே நாம் ஒப்பிட்டு நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். Jesus said, you carry your cross and follow me. இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய சிலுவை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. Jesus could have said, you have to suffer for me and you have to follow me. Jesus could have said. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கலாம், நீ எனக்காக பாடுகள்லாம் படணும்பா, நீ பாடுகளோட தான் என்ன பின்பற்றணும்னு கூட சொல்லி இருக்கலாம். But Jesus said, take your cross. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, உன் சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. The cross is important in the practical Christian life. ஆவே நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சிலுவை மிக மிக முக்கியம். We always have to keep that in our mind. அதை எப்போதும் நம்முடைய மனதிலே நாம் வைத்துக் கொள்ள There வேண்டும். will be times of rejection. அங்கே நமக்கு புறக்கணிப்பின் காலங்கள் சூழ்நிலைகள் ஏற்படும். There will be times of denial of justice. சில நேரத்திலே நமக்கு நீதி மறுக்கப்படும். There will be times of invasion to our human rights. சில நேரத்திலே நம்முடைய அடிப்படை உரிமைகள் மனித உரிமை கூட மறுக்கப்படும். There will be times of physical torture and even death. சில நேரத்திலே சரீர பிரகாரமான துயரம் துன்பம் ஏற்பட்டு மரணம் கூட சம்பவிக்கலாம். But our attitude should be exactly like of Jesus. ஆனால் நம்முடைய மனப்பான்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனப்பான்மையை போல இருக்க வேண்டும். This is the practical significance of Christ's death. ஆவே கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய Christ's death on the cross. கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய நம்முடைய வாழ்க்கைக்கான நடைமுறை அபியாசம் இதுதான். And one more thing, without explaining, I'll just mention few things about that are related to the death of Jesus Christ. இன்னும் ஒரு சில காரியங்களை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை சிலுவை மரணத்தை குறித்து எந்த விளக்கமும் இல்லாமல் நான் சொல்லிவிட்டு I'm போகிறேன். not taking any Bible verses because it is already time of us. ஆவே நமக்கு நேரம் இல்லை. ஆவே எல்லா வசனங்களையும் நான் எடுத்து காட்ட போகிறதில்லை. Jesus' death on the cross was an atonement for our sins. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்முடைய பாவங்களுக்கான ஒரு பிராயச்சித்தம். That was an atonement. That in Romans Gospel, Romans Epistle, we read that in the 3rd chapter. ஆவே ரோமர் நிருபத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். Oh, he was bearing the sin of all of us on his body. ஆவே நாம் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே In தொங்கினார். 1 Peter chapter 2, we read that. ஆவே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். So, atonement for sin. ஆவே நம்முடைய பாவத்துக்கான ஒரு பரிகாரமாய் அது இருக்கிறது. And by that, there was a reconciliation to God. அதன் மூலமாக நாம் தேவனோடு கூட ஒப்புரவாய் இருக்கிறோம். God is holy. தேவன் பரிசுத்தராய் We இருக்கிறார். are sinful. நாம் பாவிகளாய் இருக்கிறோம். So therefore we were enemies of God. ஆகவே நாம் தேவனுக்கு பகைஞராய் இருந்தோம். Now by the blood of Jesus, by the death of Jesus on the cross, there is a reconciliation. இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம். In 2 Corinthians chapter 5 you read about the reconciliation. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே இந்த ஒப்புரவாகுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். And there it is the death on the cross shows that's an act of redemption. அந்த சிலுவை மரணமானது ஒரு மீட்பின் காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. First Peter chapter 1 verse 18. 1 பேதுரு முதல் அதிகாரம் 18வது வசனம். By the blood, we are redeemed. நாம் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று We were வாசிக்கிறோம். lost, but we were bought back. ஆகவே நாம் அங்கே தொலைந்து போனோம், ஆண்டவரை விட்டு விலகி போனோம், ஆனால் அவர் விலை கொடுத்து நம்மை திரும்ப வாங்கி இருக்கிறார். And yes, so it was the fulfillment of all the prophecies that was revealed in the Old Testament. ஆகவே இந்த சிலுவை மரணம் காண்பிக்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால் இது எல்லா தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. He was in the book of Isaiah chapter 53 we read that he was counted with the transgressors. ஆகவே ஏசாயா 53வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவரை போல எண்ணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். That means Jesus was actually the mode of this particular mode of death
shows that how even in Roman Empire, the worst sinners, worst criminals were executed by crucifixion. ஆகவே That was the death Jesus suffered. அவை இந்த விதமான மரணம் நமக்கு காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே ரோம சாம்ராஜ்யத்திலே மிகவும் மோசமான குற்றவாளிகள் அல்லது அடிமைகள் தான் சிலுவையிலே அறையப்படுவார்கள். அப்படிப்பட்ட மரணத்தை தான் ஆனால் இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். It was the fulfillment of Old Testament prophecy. ஏனென்றால் இதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. Jesus' death on the cross cleansed us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணமானது நம்மை எல்லா பாவங்களிலிருந்தும் சுத்திகரித்திருக்கிறது. Not referring to reading any Bible verse. ஆகவே எல்லா வசனங்களையும் எடுத்து வாசிக்க போகிறது இல்லை நாம். So in 1 Corinthians chapter 15, while Paul explaining about what is gospel, ஆகவே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே சுவிசேஷம் என்றால் என்ன என்று பவுல் விளக்கி சொல்லுகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, there very clearly says that Jesus died on the cross for our sins, according to the scriptures. For I delivered unto you, verse 4. Okay. அங்கே நாம் தெளிவாக வாசிக்கிறோம், வேத வசனத்தின் நிறைவேறுதலின்படி கிறிஸ்து இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். That Christ died for our sins according to the scriptures, and that he was buried, and that he rose again the third day according to the scripture. ஆகவே அவர் வேத வசனங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வசனங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். Okay. So today morning we heard about resurrection also. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் உயிர் தெழுதலை குறித்தும் With கேட்டோம். all the ancient available documents. ஆகவே ஆதி காலத்திலே இருந்த எல்லா அந்த கையேடுகள், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக இருக்கிறது. And all our logical thinking of the happenings that definitely asserts that Jesus rose again. Jesus rose again. ஆகவே இந்த அறிவுபூர்வமாக யோசித்தால் கூட இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி நடந்தே இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Believe that Jesus lives today. We experience him. ஆண்டவர் We experience him. அதை நாம் இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Now here is a question now. ஆகவே இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது. From yesterday onwards we discussed so many things about crucifixion and the kind of death that Jesus died on. நேற்றைய தினத்திலிருந்து அநேக காரியங்களை, சிலுவை மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பேசினோம். You have so much of deeper understanding of what crucifixion is. ஆகவே சிலுவை மரணம் என்றால் என்ன என்று ஒரு ஆழமான புரிதல், ஒரு காரியம் உங்களுக்கு இப்போது உண்டாயிருக்கும். It's good to know all those things, all those information. இந்த தகவல்களை எல்லாம் நாம் அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வது நல்லதுதான். But now the point is that does it draws closer to Jesus today? ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் எல்லாம் நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்னும் நெருங்கி சேர உதவி செய்திருக்கிறதா? Does it affects your heart that you want to love him more today? இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கி, நான் இன்னும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க விரும்புகிறேன் என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிறதா? A better, deeper commitment to the Lord. Do you want that? இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாய் நான் அர்ப்பணித்து வாழப் போகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? So we have to surrender ourselves to the Lord. ஆகவே நாம் நம்மை ஆண்டவருக்காக நம்மை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டும். How Jesus suffered for us beyond our imagination, beyond the human mind can think. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நமக்காக பாடுகளை பட்டிருக்கிறார் என்பது மனித மூளையால் கிரகிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. All because of his overwhelming love for us. இது எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த அன்பு. The cross of the death on the cross reveals God's love. அங்கே அவருடைய சிலுவை மரணமானது தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. That's very clearly found in Romans chapter 5 verse 8. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். Demonstrate God's love. அவர் இப்படியாக தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். May God help us and the Holy Spirit continue to speak to your heart towards a commitment, a deeper commitment to the Lord
in the days to come. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்து வரக்கூடிய நாட்களிலே நாம் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக ஆழமாக அர்ப்பணித்து வாழ நமக்கு அருள் புரிவாராக. May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.